அண்மை செய்தி. ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் சிறை காவலர்களை உயரதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டர்லி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் சிறை காவலர்களை உயர் அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி சுஜாதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறை வார்டன்கள் மற்றும் காவலர்களுக்கு வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்படும் அதிகாரிகள் குறித்து சிபிசிஐடி மற்றும் உளவுத்துறை உதவியுடன் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் மீண்டும் விசாரணை கொண்டது. அப்பொழுது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சிறைகளில் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் விசாரணை முடிவில் எந்த சிறை அதிகாரிகளும் தங்களுடைய வீடுகளில் சிறை காவலர்கள் ஆர்டர்லியாக பயன்படுத்தப்படவில்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில அதிகாரிகளின் வீடுகளில் ஆர்டர்லியாக இருந்த சிறை காவலர்களும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஆர்டர்லி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆர்டர்லி முறை ஒழிக்க விரைவாக நடவடிக்கை எடுத்த அரசுக்கு பாராட்டுக்களை நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சிறைத்துறையில் உள்ள ஆர்டர்லி முறையை ஒழிக்கப்பட்டதை போல காவல்துறையிலும் ஆர்டர்லி முறையை ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.